வணக்கம் மக்களை, வெல்கம் டு எப்படியே பஸ் வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் ஃபேண்டசி லவ் ட்ராமா மூவியாக வர செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆக இருக்க அந்த 7 நாட்கள் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய ட்ரைலர் கட்டலாம் நான் எதுவுமே பார்க்கவே இல்லை. பட் டேரெக்டாக போய் படம் பார்க்கும்போது சர்ப்ரைசிங்லி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத நம்ம டீட்டெயிலான விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிற முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். அந்த 7 நாட்கள் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோனட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிஸ்கோப் வழியாக நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக் பீஸ், ஒரு டெலிஸ்கோப்பை வந்து அவர் வாங்கி வந்து சூரியகிரமணம் அன்றைக்கி அதை பார்க்கும்போது திடீர்னு அவர் கண்ணில் வந்து அஃபெக்ட் ஆகிடுது. ஸோ அஃபெக்ட் ஆன அந்த ஒரு தருணத்துக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்க்குற ஒரு சில நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெத்து வந்து தெரிஞ்சிடும். அதாவது இப்போ என்ன அவர் பார்க்குறேன்னா என்னோடய டெத்து என்னன்றதை அவருக்கு தெரிய வரும். ஸோ அதை வந்து அவருக்கே புரிஞ்சிக்க முடியல. சரி, ஒருத்தவங்க தான் பார்த்தா 2-3 பேரை பார்க்குறாங்க. அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தான் காதலிக்கிற பொண்ணையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ காதலிக்கிற பொண்ணை வந்து டெத் ஆகிறாங்களா இல்லையா, அதுலேருந்து எப்படி மீட்டாரா இல்லைன்ற கதை நோக்கி தான் இந்த படமானது நகரப்படுது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எஸ், டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. பட் இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு படம், அதாவது கிஸ் அப்படின்ற படம் லிட்டரலி இதே மாதிரியான ஒரு ஜானர் தான். எப்படி சாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து, அதாவது கிஸ் அவர் கண்ணு முன்னாடி கிஸ் பண்ணால் வந்து தெரிய வந்துடும். ஸோ அதே மாதிரியான சாயல் மட்டும் தான். பட் செகண்ட் ஆஃப் அப்படியே படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அப்படியே பயங்கரமான ஒரு டர்னிங் ஆன் மூமெண்ட்டாக மாறிடுது. ஸோ அதை பற்றி நான் விளக்க விரும்புகிறேன். ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சச்சின் சுந்தர் அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு முக்கியமான எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் அவர் போட்டிருக்க மியூசிக் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அண்ட் வந்து தலைவாசல் விஜய் வர ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு உடுக்க சவுண்டை வச்சு நல்லா யூஸ் பண்ணியிருந்திருப்பார். அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த எமோஷனல் டெப்த்துக்கு இவரோட மியூசிக் நல்லா இருக்குது. அதுமாதிரி பாடல்களும் நல்லா இருக்குது. ஒரு பாட்டு வந்து நல்லாவே கேட்குற மாதிரியே இருந்தது. அது 2 தடவை ரிப்பீட் பண்ணுவாங்க. அது கரெக்டான பிளேஸ்மெண்ட்டாகவும் அமைஞ்சது. அண்ட் கோபிநாத் அவர்களுடைய ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு ரொம்பவே சிறப்பாக இருந்தது. முக்கியமாக கொடைக்கானல் அந்த காட்டுற விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து சில மூமெண்ட்ஸ் அந்த கண்ணிலேருந்து கண்ணு காட்டுற அந்த விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவே நல்லா கேப்சர் பண்ணியிருந்தார். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய வே ஆஃப் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 hours 20 minutes ரன் ஆகக்கூடிய ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா என்னடா ஒரு ரெகுலராக போகிற படமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். பட் செகண்ட் ஹாஃப் அப்படியே பயங்கரமான ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எமோஷனல் ட்ரைவில் கூட்டு போகிறாங்க. அந்த விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்ற ஒரு கிரிப்பிங்கான ஒரு விஷயத்தை கடைசி டில் ஒரு 20 minutes நம்ம இந்த படம் உட்கார வச்சுருந்தா சொல்லி ஆகணும். அந்த 20 minutes கொண்டு போன விதமே வந்து சுவாரஸ்யப்படுத்துச்சு. அதாவது ஒரு நல்ல விஷயம் போய்ட்டுருக்கும், ஒரு தொடங்கல் வரும், நல்ல விஷயம் போய்ட்டுருக்கும், தொடங்கல் மாதிரி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதை நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது கொண்டு போன விதம் ரொம்ப சுவாரஸ்யப்படுத்துச்சு. எனக்கு ரொம்ப அது இம்ப்ரெசிவாக இருந்தது தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அஜிதேஷ் அவர்கள் தான் இந்த படத்தினுடைய ஹீரோவாக நடிச்சிருக்காரு. உண்மையாக சொல்லணும்னா இந்த படத்தை மொத்தமாக ஹோல்ட் பண்ணுறது அவருடைய நடிப்பில் தான் சொல்லி ஆகணும். நிறைய இடங்களில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமல் மாதிரி நடக்கணும். அது நடக்கிற விதமாக இருக்கட்டும், அதுமாதிரி ஹீரோயின் கொண்டுனா தாங்கியே ஆகணும். அதாவது நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் இந்த மருந்து இங்கே இருக்கா, இது எத்தனை நாளில் வரும், அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த ஹரிபரியான மூமெண்ட்டில் அவரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டுவோர்ட்ஸ் த ஃபைனல் அவர் நடிப்பு சூப்பராகவே இருந்தது. ஸோ உண்மையாகவே இவர் ஒரு நல்ல ஒரு நடிகராக இருக்கிறது, ஒரு ஃப்ரெஷ் ஃபீலே வரல, நல்ல சூப்பராக நடிச்சிருந்தார். அப்புறம் வந்து ஸ்ரீஸ்வேதா அவங்களோட நடிப்பும் சரி, இந்த படத்துக்கு முக்கியமாக செகண்ட் ஹாஃப் மேலே அவங்களுக்கு உண்டான அந்த நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அவங்களுக்கு உண்டான அந்த மேக்கப் ஒர்க்காக இருக்கட்டும், அதுக்கான நடிப்பாக இருக்கட்டும் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா நான் செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்பாய்லர் ஆகிடும், நான் எதை சொன்னாலுமே ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அதனால் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி தலைவாசல் விஜயாக இருக்கட்டும், அப்புறம் அப்பா எம்எல்ஏ நடித்தவராக இருக்கட்டும், அண்ட் வந்து போலீஸாக நடித்தவராக இருக்கட்டும், இது மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் மினிமல் தான். அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். அப்புறம் ஹீரோ கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் நல்லா நடிச்சிருந்தார். பட் அவருடைய டைமிங் காமெடிஸ் வந்து பெருசாக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. அது கொஞ்சம் ஓல்டேஜ் காமெடிஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களோட லுக்கும் நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் சொல்லப்பட்ட கதை விளக்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஒரு சீசனுக்கு இந்த படம் சொல்ல வேண்டிய படமாக தான் அமையுது. முக்கியமாக இந்த பெட் லவர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த படத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். மேபி பெட் லவர்ஸ் இந்த படத்தை பார்க்கும்போது ஓகே நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஃபீல் ஆகக்கூடிய வகையில் இந்த படத்தில் சில சீக்வன்ஸ் அமையுது. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தினுடைய ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கப்பட்ட ஒரு சில சீன்ஸ், அதாவது லவ் சீன்ஸ் காட்டியிருப்பாங்க. அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம், அதாவது பசங்க எல்லாருமே வந்து நியூ ஏஜாக இருக்காங்க. பட் இந்த லவ் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓல்ட் ஏஜாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஆதி காலத்து சீன்ஸ் மாதிரி இருக்குது. அதுவும் நியூ ஏஜ் பசங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பழைய இளையராஜா
இளையராஜா எஸ்பிபி சாங்கை வந்து கேட்குற மாதிரி காட்டுறது அது கொஞ்சம் ரியலிட்டிக்காக எடுத்துக்க முடியல. அண்ட் மோரோவர் ஓப்பனிங்கில் ஒரு ஷாட் காட்டுறாங்க. அதாவது ஹீரோ வந்து ஒரு நாயை பார்க்குறாரு. நாயை பார்த்தோன்னே அந்த நாய் வந்து சாக போகுதுன்ற மாதிரி காட்டப்படுது. ஸோ அந்த நாய் போய் செத்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், செத்துருது. ஆனால் அந்த சீன்ஸை வந்து எலாபரேட் பண்ணாமல் ஒரு பிளாங்கான ஒரு எடுத்தோன்னே ஓப்பனிங் ஷாட்டே அதுதான், அது ஒரு பிளாங்காக ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கான சீன் இது இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இது கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எலாபரேட் பண்ணிக்கலாமோ எனக்கு அது தோணுது. ஒரு ஃப்ளாட்டாக அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் இது வந்து 2 விதமான கிளைமேக்ஸாக இருக்கலாம். பட் அவங்க கொடுத்த கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. பட் அதை விட சிறப்பாக இன்னொரு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்கலான்றது தான் என்னோடய எதிர்பார்ப்பு. ஏன்னா அந்த மாதிரி இருந்திருந்தா இன்னும் படம் பயங்கரமாக வந்திருக்குமோ. அதாவது கண்டிப்பாக தேட்டர் விட்டு போகிறவங்க ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோண வைக்குது. நான் அதை பற்றி டிஸ்கஸும் பண்ணேன். ஏன்னா அதை நான் இப்பயும் சொல்கிறேனே, நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து ஸ்பாய்லர் பண்ண முடியாத நிலமையில் இருக்கிறேன். ஸோ அதனால் கிளைமேக்ஸு இன்னுமே வேறு ஒரு ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் வச்சுருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். மேபி அவங்க டீம் வச்சுருந்துருப்பாங்க, பட் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோண வைக்குது. இட்ஸ் குட், பட் இட் ஷுட் பி பர்ஃபெக்ட் இஃப் இட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ் அப்படின்னு தான் என்னோடய பர்சனல் தாட் எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிச்சு அந்த விஷயம். ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் இது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வித்தியாசமான காதல் கதையை பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு வாட்சபுளான படம். ஸோ அந்த 7 நாட்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.3. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஸ்டே வித் மீ வித் மோகி.